ஹலோ ஸ்பாட். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா கிண்டி நேஷ்னல் பார்க்கு தான் போக போகிறோம். ஸ்னேக் பார்க்குக்கு ரொம்ப நாளாக வந்துட்டு விசிட் பண்ணி வச்சுருந்தது. ஆனால் இன்றைக்கி தான் போகிறோம். நேற்று போக வேண்டியது, நேற்று போகலை, இன்றைக்கி கிளம்பிடுவோம். இப்போ டைம் வந்துட்டு 1 மணி ஆகுதுங்க. கிண்டி பார்க்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ எங்கே போக போகிறேன்னா, ஒரு அண்ணாவுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சாங்க. கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சான். எனக்கே தெரியாது, மண்டே தான் தெரியும். மண்டே விளையாட எடுக்கும்போது தான் தெரியும். பார்க்க வரையாடா அப்படின்னு கேட்டார். சரி வரேண்ணா, மண்டே மார்னிங் வரேன் அப்படின்னேன். வரும்போது சாத்துக்குடி எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னாரு. அவர் விளையாடுக்கு தான் சொன்னார். நம்ம உண்மையாக வாங்கிட்டு தான் போக போகிறோம். இப்போது பழங்களை வாங்குறதுக்கு தான் ஒரு இடம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இந்த இடத்துல இருக்குமான்னு தெரியல. ஆனால் அந்த இடத்துல கன்ஃபார்மாக இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். பழக்கடைக்கு வந்தாச்சுங்க. அண்ணா சாத்துக்குடி இருக்குதாண்ணா? இருங்க, வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன். அண்ணா ரூட் இல்லை, அது கேமரா. ஆமாம், இல்லை அது வேறு மாதிரி. எனக்கு தெரியல, நான் இது வரைக்கும் நான் இப்படி பார்த்ததில்ல, தான் கேட்குறேன். அது கேமரா. அது 330 அண்ணா. ஏன்னா இதுக்கு மட்டும் தனி கவர் போட்ட திராட்சைக்கு. ஆமாம், திராட்சை கூட சேர்த்து போட்டிங்கன்னா இதாகும், நசிக்கிறோமா? ஆமாம். அப்புறம் எல்லாத்தையும் ஒட்டுக்காக தான் கொண்டு போக போகிறேன். போட்டாலும் அது நசுங்கும். இதுதான் அது தனியாக. இங்கே இருக்கிற கூட்டத்தில் விலை அதிகம் எதுனா ஆப்பிளா? ஆமாம் இருக்கு. ஆப்பிள் வந்து இதுக்கு சமம் இல்லை. மொயாளிக்கு வாங்கிட்டு போகிறேன். அவரு கை உடஞ்சிச்சான், ராடு வச்சுருக்காங்களாம் அவருக்கு. நான் அங்கேருந்து உங்கள் கடை இருக்குன்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து வந்தேன் நான். சரி எதுக்கு நெடுவுலையும் போய் தலைவானே, அவங்க தெரிஞ்ச கடை தான் இருக்குது அப்படின்ட்டு அவ்வளோ தூரம் அங்கேருந்து மறுபடியும் போகணும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சுங்க. ஒரு தனி மனுஷனாக இருந்தால் இவ்வளோ செலவு இருக்காது. அவருக்கு ஃபேமிலி நல்லா லொக்கேஷன் பக்கமாக வந்தாச்சுங்க. டக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு கிளம்பிடலாம். ஏன்னா டைம் வந்து 1:30 ஆக போகுது. நம்ம கிண்டிக்கு போகிறதுக்கே எப்படியும் 1/2 அன் ஹவர், 3/4 மணி நேரம் ஆகுங்க. டோர் நம்பர் என்னென்னா 0வா? என்னண்ணா சொல்கிற? கோட் அண்ணனை பார்த்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. மொத்தம் 2 இடத்துல வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கான். அவரை இந்த வீடியோவில் காட்ட முடியலைங்க. ஏன்னா அவுட்டரில் இருந்தாருன்னா அவர் வந்து காட்டியிருப்பேன். அவர் வீட்டில் இருந்தார். வீடியோ எப்பயுமே நம்மளோட ப்ரைவசி தானே. சரி அங்கே நம்ம வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் எடுக்கலை. அதே மாதிரி சேனலும் வந்துட்டு இப்போ தான் க்ரோத் ஆகிட்டுருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் நல்ல க்ரோத் ஆகட்டும். அதுக்கப்புறம் வேணால் யோசிக்கலாம், மற்றவங்கள வீடியோ எடுக்கலாமா வேண்டாமான்ட்டு. மேக்ஸிமம் நம்ம வீடியோவில் வந்துட்டு யாரையுமே வந்துட்டு இவங்கள காட்டி வீடியோ வந்து எடுக்கவே மாட்டோம். அப்படியே அவங்க தெரிஞ்சாலும் அவங்க நம்ம கேமராவுக்கு தெரியாத மாதிரி தான் நம்ம வீடியோ எடுப்போம். அவங்க பேஸ் தெரியாத மாதிரி. இப்போ ஸ்விக்கி ஓட்டுறோம்னா ஃபுட்டு ஆர்டர் கொண்டு போகிறோன்னா ஃபுட் ஆர்டர் கொண்டுட்டு லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டிங் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் வந்து அதிகம் இருக்காது. தாம்பரம் போகணுங்க. தாம்பரம் போய்ட்டு தான் கிண்டிக்கு போக முடியும். இந்த ரூட்டு ரொம்ப பக்கமாக இருக்கும் தாம்பரத்துக்கு. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ரூட் இது. டக்குன்னு போயிடலாம். இங்கே தான் ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது. ஆனால் நான் லைசன்ஸ் எடுக்கும்போது இந்த வழியில் தான் இந்த கூட்டு வருவார். ஆனால் அப்போல்லாம் தெரியாது இது ரொம்ப பக்கமான வழின்ட்டு. இப்போ தான் தெரியுது. தாம்பரம் வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு குரோம்பேட்டை பல்லாம் வரும். அதுக்கடுத்து கிண்டியாக வரும். 2 மணி பக்கமாக இருக்கும். செம்ம டிராஃபிக்கில் பூந்து போகிறதுல தான் ஒரு கிக்கே. கிண்டி பார்க்குக்கு இன்னும் 13 கிலோமீட்டர் தான் இருக்குது. 2:30க்கெலாம் போய் ரீச் ஆகிடும்னு சொல்லி போட்டிருக்கு. ஏரோப்ளேன் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொன்னாங்க. இங்கேருந்து மட்டும் தான் இருக்காங்க. அது தெரியுது. அவங்க ஏரோப்ளேன் இப்போ தான் வட்டம் போட்டுட்ருக்கு. இந்த பாலத்தில் ஒரு சுற்றிட்டு தாங்க போகணும். ஆல்மோஸ்ட் ரீச் ஆயாச்சு. இன்னும் 2.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. அண்ணா கிண்ணி ஸ்னேக் பார்க் எதுண்ணா? ஓப்பனா? ஓப்பன் தான். எவ்வளோ நேரம் வரைக்கும்ண்ணா? 5 மணி வரைக்கும்.
ஓ டிக்கெட் எங்கண்ணா எடுக்கணும்? லாஸ்ட்டு தான் எல்லாமே. டைனோசர் சிலைலாம் இருக்குது. லாஸ்ட்டு போகணுமாங்க? டிக்கெட்டும் லாஸ்ட்டு தானா? என்னண்ணா வண்டி எங்கண்ணா பார்க் பண்ணணும்? நடந்து தான் போகணுமா? இங்கே மலைப்பாம்பு இருக்குன்னு சொல்லி போர்டில் போட்டிருந்துச்சி. எங்கன்னு சொல்லி தேடிகிட்டே இருந்தேன். பார்த்தா அந்த மூளை கார்னர்லேயே படுத்துருதுங்க எல்லோ கலரில். நெக்ஸ்ட்டு இன்னொரு மலைப்பாம்பு அந்த தண்ணி வர இடத்துலேயே படுத்துருந்துச்சி. கலர் கலராக இருக்குது. மீன் அழகாக இருக்குங்க. இந்த தவக்கில் ஒன்று அரை கிலோ வரும் போல். மீன்களை தான் சாப்பிடும் போலங்க. இதோட நேம் தான் போடவே இல்லைங்க. என்னண்ணா நல்ல பாம்பா? கண்ணாடி விரியன் எல்லாம் படுத்து படுத்து தூங்கிட்டே இருக்குதுங்க. கொஞ்சம் விளாட மாட்டேங்குதுங்க. என்ன சட்டி உள்ள கிடக்குது. இந்த கடை யாரும் இல்லை, நம்ம மட்டும் தான் இருக்கோம். என்னடா அது படம் எடுத்துகிட்டு இருக்கு. இங்கே எதையுமே காணோம். ஓ விஷம் உமிழும் நகங்க இந்த கார்னரில் இருக்குது. இதுவும் கோப்ரா போல். பிளாக் கலர் அங்கே இருக்கு வரேங்க. கேமரா நல்லா தெரியல, ஏன்னா அந்த சைடு வந்து கண்ணாடி இருக்கிறதுனால. பால் ஆமையாங்க. அந்த ஆமை எட்டி பார்த்துட்ருக்கேன் மேலே. மொக்கோட்டு விளையாண்டுட்டுருக்கு. சாரை பாம்புங்க. இது மேலே ஏறிட்டுருக்கு. இந்த கட்டையும் அந்த பாம்புகளுக்கும் ஒரே மாதிரினால தெரிய மாட்டேங்குது கரெக்டாக. என்ன எல்லாம் பச்சைக்கிளி மாதிரி ஏறி நின்றுட்டுருக்குதுங்க. அமெரிக்க மலை வானன் குட்டிகள். பெரிய வானன் இல்லையா? எத்தனை இருக்குது பாருங்களேன். எவ்வளோ பெரிய ஓனம். தலைவர் மேலே படுத்து தூங்குறாரு போலங்க. இது இந்தியன் மலைப்பாம்பு. பைத்தான் பேபிஸா? ஒரு பேபி தான் இருக்குது, ஒரு பேபியை காணோம். சில மாதிரி படுத்துருக்குதுங்க கருக்குதுன்னு. முதல்ல இன்னும் ரொம்ப அழுக்கு முதலே இருக்கும் போலங்க. செத்த மணிக்கே கிடக்குது. எதுண்ணா அவங்களோட சொந்த பெருசு. அது பெருசா? அப்படியே துண்டுறாரு அவர். வேலையை அவர் துண்டுறவே தான் அது வேலை. தூங்கிறது தூங்குறது எவ்வளோ பெருசு அப்படி நினைக்கிறேன். மூணு டு 4.5 மணி அதிகமாக வரும். அது பாருங்க, அதோட பெருசாக இருக்குது. எவ்வளோ இருக்குது? 3 டு 4.5 அதெல்லாம் ஒரு மீட்டர் இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கா வெளியே வந்துடும். 3 பேர் தூக்க தான் வரும் ஓவர். இங்கே ரொம்ப பெரிய முதலையாக இருக்குதுங்க. இங்கே சில மாதிரியே படுத்துருக்கு. இந்த சைடு எல்லாமே அதிகமாக முதலையாக தாங்க இருக்குது. அங்கே ஒரு முதலை இருக்குது, அதுதான் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த கார்னர் தலையிலிருந்து அந்த கார்னர் வால் வரைக்கும் இருக்குதுங்க. ரொம்ப லென்த்தாக இருக்குது. இப்போ ஒன்லி நம்ம ஸ்னேக் பார்க்கு மட்டும் தாங்க டிக்கெட் எடுத்துருக்கோம். இந்த சைடு பேக் சைடில் பாருங்களேன், அப்படியே ஏதோ ஒன்று இந்த பக்கம் இருந்து தாவிருச்சு, அதாவது ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே இந்த புதருக்குள்ளே ஓடிடுங்க.
இப்போ பாய் ஊசியாட்டமே இருக்குதுங்க. கங்கை நீர் முதலைன்னு போட்டிருக்கு. இங்கே தான் கங்கை நீர் முதலை ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஆனால் சவுண்டு கிட்டே இருக்குது. குச்சி மேலே ஏறிங்க கொம்பேரி முகன்னு போட்டிருக்கு. ஆனால் பேருக்கு ஏற்ற மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சின்னதாக இருக்குது. குச்சி மேலே ஏறி நின்றுட்டுருக்குங்க. நெக்ஸ்ட்டு பச்சை கொம்பு ரொம்ப சின்னதாக ஒரு பச்சை கலரில் இருக்குது. கேமராலே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல ஒரு சட்டை உறிஞ்சிருக்கு. இந்த சைடு கார்னரில் இருக்குங்க. இந்த இடத்துல எங்கே பாம்பு இருக்குன்னு தெரியல. அங்கே இருக்குது, மேலே அந்த குச்சி மேலே படுத்துருக்கு. நீர் கத்தான் குட்டின்னு போட்டிருக்கு. ஆனால் இங்கே வெறும் தாக்கலையாக தான் இருக்கு. கருப்பு மண்ணுளி பாம்பா? எனக்கு தெரிஞ்ச இந்த பானைக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். மண்ணுளி பாம்பு இங்கே முன்னாடியே கொடுத்துருக்கு பாருங்க. இங்கே போர்டில் வந்து உப்பு நீர் பாம்புன்னு போட்டிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அங்கே தண்ணிக்குள்ளே நிறையா படுத்துருக்குங்க. ஒன்று மேலே ஒன்றா அட்டைப்பூச்சி மாதிரி. அந்த கார்னரில் மலைப்பாம்பு படுத்துருக்கு. தெற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியா நாடுகள். இங்கே இந்த சட்டிக்குள்ளேயும் இந்த மரத்து மேலேயும் சுற்றிக்கிட்டு நிறைய பாம்பு படுத்துருக்காங்க. எப்போ அந்த தண்ணிக்குள்ளே பாருங்கள் எத்தனை கிடக்குதுன்னு. ஒன்று லைட்டாக கடிச்சிக்குதுங்க. கோடிங்க ஃபீஸ் மட்டும் 10 ரூபாங்க உள்ளே வந்து பார்க்குறதுக்கு. க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். தீனி நிறுத்தி சாப்பிட கூட வரப்போகுதுங்க. இது மேலே ஓனம் படுத்துருக்கு. ஐயோ அது ஓரக்கனால பார்க்குதுங்க. கிட்ட போனால் சண்டைக்கு வந்துடுமா? என்னை பார்த்து அதுவும் பயப்படுது, நானும் பயப்படுறேன். நம்ம ஏதாச்சும் பண்ணிடுமா, நம்ம பயப்படுறோம். அதை நம்ம ஏதாச்சும் பண்ணிடுமோன்னு சொல்லிட்டு அது பயப்படுதுங்க. ஏலகிரியில் இதே மாதிரி தான் ஃபண்டாரா பார்க் வந்துட்டு உள்ளே போய் பார்க்கலாம். அதேமாதிரி பறவைங்களை வந்துட்டு கையில் எடுத்து கொஞ்சம் விளையாடலாங்க. நான் இதுக்கு பின்னாடி இருக்கேன். அது நல்லா கழுத்தை வளைச்சி கண்ணை ஒட்டி நல்லா பாகுதுங்க. பாருங்க, இந்த சைடு வந்துருக்கேன்னா அப்படி இந்த சைடு பாகுது. செம உஷார் போலங்க. அது பாரு. இங்கே இருக்க பாம்புங்க அந்த சைடு வந்து தவளைங்களாம் இருக்குது. அது அப்படியே பதப்பிடிச்ச வைக்கிற மாதிரியே இருக்குதுங்க. ரொம்ப சின்ன பாம்பாக இருக்குதுங்க இதெல்லாம். இந்த சைடு பள்ளிலாம் இருக்குது. பள்ளி ஓனம் இறந்த உடம்பு பதப்பிடிச்சு வச்ச மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் ரியலி என்னன்னு தெரில.
இந்த சைடெல்லாம் வந்து பாம்பு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு சிலைங்க. ராஜநாகமா அதோட கூடு முட்டை இருந்து இப்படி தான் இருக்கணும். இங்கே இருக்க பாருங்க சின்ன சின்ன குட்டிங்களா. இது எல்லாமே 4 வகை இந்திய நாகப்பாம்புன்னு சொல்லி போட்டிருக்கு. இதெல்லாம் முளைப்பாம்பு அதோட முட்டைங்களும். இதெல்லாம் வெறும் சிலை தான். கீழெல்லாம் மரச்செடி கொடி இருக்குது. அப்படியே இந்த சைடு மேலே வந்தோன்னா அங்கே ஒரு பறக்கும் ஓணான் இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. அப்புறம் இங்கேயும் பாம்பு, பறக்கும் பாம்பு இது. அதுக்கப்புறம் இதுவும் பறக்கும் பாம்பு. பார்க்குறது நல்லா இருக்குது. இங்கே ஓனார் என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்குதுங்க. சரி, உடும்புங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே அமெரிக்கா மலையாளங்கள். ஒன்று பச்சை கலர்லேயும் ஒன்று மண்ணு கலர்லேயும் இருக்குங்க. பில்லு, கேரட்டு, பீட்ரூட் இதெல்லாம் தான் சாப்பிடும் போலங்க. இது தண்ணிக்குள்ளே இருக்குது. இந்த முதல்ல அங்கே ஒன்று மேலே ஒன்று இருக்குங்க. பார்த்துட்ருக்கு, நம்மளே தான் பார்க்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே நிற்கிற பைக் எல்லாமே வேலை செய்கிறதுங்களாங்க, இங்கே ஒர்க் பண்ணுறாங்களா தான். இதுதான் டிக்கெட் கவுண்ட்ரு. நம்ம பார்த்தாச்சு, எக்ஸிட் வழியாக வெளியே வந்தாச்சுங்க. நம்ம கிளம்பலாம். ஸ்குவாட் ஸ்னேக் பார்க்கு பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. சில்ட்ரன் பார்க் வந்து கிடையாது இப்போதைக்கு, கொஞ்ச நாள் வந்து ஓப்பன் பண்ண மாட்டோம் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ரூம் போக இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்காங்க. 1 மணி நேரம் ட்ராவல் டைம் போட்டிருக்கு. இன்னும் வந்துட்டு ஹெல்மெட்டு கீழே இறங்கிட்டு வருதுன்னு சொல்லி இருந்தில்லாங்க. ஆனால் இப்போ இந்த புது ஹெல்மெட் வாங்கினதுலேருந்து கீழே இறங்குறதே இல்லை. என்னோடய ஹெட்டோட சைஸ் வந்துட்டு 55 mm, இந்த ஹெல்மெட்டோட சைஸ் வந்து 57 mm தாங்க. 2 mm தான் கூட, ஆனால் இருந்தாலும் ஒரு ஷேக்கிங்குமே இல்லைங்க. இப்போது டைம் வந்துட்டு 4:50 ஆகுதுங்க. நம்ம ஸ்னேக் பார்க்கில் வீடியோ வந்துட்டு 3:45 எடுத்துட்டோம். நம்ம வீடியோ எடுக்கிறது மொத்தம் 1 hour தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஒன்றரை ஜூ மாதிரி ரொம்ப அதிகமாக இல்லைங்க. இந்த சைடெலாம் சிக்னல் இருக்குது இல்லைங்க. நான் வந்த புதுசில், அதுவும் பைக் வாங்கின புதுசில், இந்த சிக்னல் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் பாட்டு போய் இந்த ரோட்டை தான் பார்த்துட்டு போய்ட்டு இருப்பேன். அது சிக்னல் மேலே இருக்குல்ல, அதனால் தெரியாது. அப்படின்னு வந்து மாதத்துக்கு ஒரு 2 டைம் வந்து பழகிருச்சான். 2 டைம்னா அப் அண்ட் டவுன் மொத்தம் 4 டைமில். அதனால் சிக்னல் பார்த்து பழகிருச்சு. அதனால் எந்த இடத்துல சிக்னல் இருக்குமோ அந்த இடத்துல தெரியும். அதேமாதிரி சிக்னல் டைமில் வந்துட்டு கரெக்டாக அந்த எண்டிங் டைமில் ஒரு சிக்னல் வந்து 15 நிமிஷம் போட்டிருக்கோம், ஒரு சிக்னல் 30 நிமிஷம் போட்டிருக்கோம், ஒரு சிக்னல் வந்து 1 நிமிஷம்லாம் போட்டிருக்கோம். அந்த எண்டிங் டைமில் வந்துட்டு வேகமாக போயிட்டோம்னா எந்த சிக்னலும் நிற்காமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம் நம்ம நினச்ச இடத்துக்கு. எல்லோரும் பிரிட்ஜு மேலே போகிறாங்க, நம்மளும் போகிறோம். ஒன்றும் இல்லை, ஒரே ரோடு தான். என்ன கொஞ்சம் மேலே போவோம், கொஞ்சம் கீழே போவோம், அவ்வளோதான். நமக்குலாம் வந்து சர்ஜு போகிற டைமு இல்லை நல்லா ஆர்டர் போகிற டைமில் இந்த சைட்லாம் ஆர்டர்லாம் வருங்க. அப்போது வந்துட்டு நைட்டில் இங்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. வேகமாக போகிற மாதிரி தான் தோணும். ஏன்னா இந்த இடத்துல யாருமே இல்லை வண்டி போயிருக்கிறனால வேகமாக போக முடியாது. வேகமாக இறுக்கி பிடிச்சோன்னா ஒரு 60 மேலே போவாங்க, ஒரு பைக் வந்துடுமா, அதனால் மறுபடியும் என்ன பிரேக் எடுத்து குறைச்சிடுவோம்ல, அதனால் வேகமாக போக முடியாது. ஏன்னா நைட் டைமில் வந்துட்டு ரொம்ப வேகமாக போக தோணும். ஈவினிங் டைம் இல்லைங்க, ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சு. அந்த சைடு வந்து போலீஸ் என்னை வந்துட்டு நிறுத்தி அனுப்பிப்போவதனால தான் எவ்வளோ டிராஃபிக் ஆகிருக்கு. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்னேக் பார்க் வந்து ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி போயிட்டு வந்தாச்சுங்க. நேற்று கூட போகணும்னு நினச்சோம். நேற்று மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குன்னு போகலை. ஆனால் இன்றைக்கி போயிட்டு வந்துட்டோம். நம்ம நிறைய இடத்துக்கு ட்ரிப் போகிறோங்க, அதனால் வந்துட்டு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன்.